அந்த கண்ணுல இப்படி பண்றாங்க அப்படி எல்லாருமே சூப்பரா நடிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்க வந்து மல்லூஸ்கே போறீங்க, நீங்க ஏன் தமிழ்ல பண்ணல? தமிழ்ல எந்த ஹீரோயினும் முதல்ல என் கூட நடிக்க ரெடியா இல்ல. நான் நிறைய ஹீரோயினுக்கு அப்ரோச் கேட்டீங்க? எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு. இப்போ கரண்டா படம் பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டாச்சு. யாருமே என் கூட பண்ண ரெடியா இல்ல. அட் த சேம் டைம் நான் கேட்கிற கேரக்டர் அவங்க பண்ண ரெடியா இல்ல. நான் ஏன் அது பண்ணணும், நான் இது பண்ணலாமா? இப்படி இவங்க யாருக்கிட்டையுமே எனக்கு ஈகோவே இல்ல. அவங்க தான் முக்கியமான ஹீரோயின், நீங்க இல்லன்னு ஒரு ஹீரோயின் சொன்னா ஓகே தான், எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு வராங்க. சோ அப்படி தேடிட்டு இருக்கும் போது நான் சுரேஷ் சார் கிட்ட ஒரு நாள் இந்த மாதிரி புலம்புறதுக்காக போனேன். திரைப்படம் டேரக்டர் சார், ஹீரோயினே கிடைக்க மாட்டேங்குது, கேட்கிற ஹீரோயினும் நடிக்க மாட்டேங்குது, என்ன பண்றேனே தெரியல சார் எனக்குன்னு. சரி இருப்பான்னு சொல்லி இந்த நீலோத்தி பாட்டை போட்டு காமிச்சாரு. சார் இந்த பொண்ணு நடிப்பாங்களான்னு கேக்குறீங்களா சார், என் கூட சூப்பரா நடிக்கிறாங்க சார் அப்படின்னு. நான் கேட்கறேன்னு சொல்லி ஃபுல் பில்டப். அப்படி நடிப்பாங்க, ஐயோ கண்ணாலே கதை சொல்லுவாங்க. நரேஷன் வந்து சொன்னா குழந்தை மாதிரி இருக்குது வாய்ஸ். எங்க என்ன ஓகே, கதை ஃபுல்லா சொல்லியாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, 2 days எனக்கு டைம் வேணும், ஷோரா சொல்றேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே சொல்லிட்டாங்க.